எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லாயிருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ லாஸ்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடம் வாங்கினது, இடத்த க்ளீன் பண்ணது, அதுக்கப்புறம் ஃபென்ஸ் போட்டது, ரோட் போட்டது, இதை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாஸ்து பண்ணி அன்றைக்கே போர் போட்டிருந்தோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ போர் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அடியில் தண்ணி வந்தது, என்ன மாதிரியான தன்மை இருக்குது, பாறை எவ்வளோ தூரத்தில் வந்தது, மண் எவ்வளோ தூரம் இருந்தது, ஸோ அது மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம லேண்டில் நம்ம வாஸ்து பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக பண்ண போகிறோம். ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் இருக்குது ஆக்சுவலாக. அது போக பார்த்திங்க அப்படின்னா மீதி இருக்கிற இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ ட்ரீஸ், பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா. கிட்டத்தட்ட ஒரு தோப்பு மாதிரி உருவாக்கிட்டு அதுக்கு நடுவில் ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு கமர்ஷியல் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா பில்டிங் ஏரியா தவிர மீதி எல்லா ஏரியாவிலும் பார்த்திங்க அப்படின்னா தேக்கு இல்லை சவுக்கு, ஸோ இந்த மாதிரி மரங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே செடிகள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரித்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ தென்னை, சப்போட்டா, மாம்பழம், கொய்யாப்பழம், வாழைப்பழம் அந்த மாதிரி என்னென்ன செடிகள் இருக்கோ அதெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக யாரெல்லாம் ஐடிலையோ இல்லை வெளியே எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி எல்லாம் ப்ராஜெக்ட் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அது போக வேறு யாராவது ஆல்ரெடி இந்த மாதிரி போட்டிருப்பீங்க, தோப்பு உருவாக்குறது, செய்கிறது. ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு யாராவது இதை பார்க்குறாங்க, இந்த மாதிரி உருவாக்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாஸ்து கரெக்டாக வாஸ்து நாளில் தான் பண்ணணும். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி குறிப்பிட்ட நாள் தான் வரும், அந்த நாளில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எலெக்ஷன் ஓட்டிங் டே அன்னைக்கு ஒன்று வந்திருந்தது. ஸோ அதனால் எங்களால் வாஸ்து ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் தான் ஒரு வாஸ்து நாள் வந்திருந்தது. ஸோ அதனால் அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாஸ்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ வாஸ்து போடுற அன்றைக்கே பார்த்திங்கன்னா போர்வெல்லும் வர சொல்லியிருந்தோம். ஆனால் போர்வெல் அன்றைக்கி ரொம்ப டிமாண்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வாஸ்துவை விட்டால் இன்னும் 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வாஸ்து இருக்குது. ஸோ அதனால் நிறைய பேர் அன்றைக்கே பூமி பூஜை போட்டு அன்றைக்கே பார்த்திங்கன்னா போர் போடுறவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் நாங்களும் எல்லா பக்கமும் அலைஞ்சு பார்த்தோம். பட் ஆனால் ஒரு போர்வெல் வண்டி கூட கிடைக்கவே இல்லை. அதனால் நாங்கள் வியாழக்கிழமை வாஸ்து பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 நாளைக்கு அப்புறம் போர் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணோம். இது கமர்ஷியல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே இருந்து ரொம்ப ஆளுங்களையோ ரொம்ப தெரிஞ்சவங்களையோ கூப்பிடல. ஆக்சுவலாக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும்தான் பார்த்திங்கன்னா கூட இருந்தாங்க. நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டது ஒரு லேண்ட் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ எந்த பர்பஸ்க்காண்டி எப்படிலாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாஸ்துக்கு நாளே பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி முதவே வாங்கி ரெடியாக எல்லாமே வச்சுருந்தோம். ஸோ எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நல்ல ஓப்பன் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால பயங்கர காற்று. நீங்கள் பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆளே நிற்க முடியாது, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர காற்றடிச்சிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு நல்ல டைம் பார்த்து வாஸ்து ஆரம்பித்து ஸோ பூஜையெல்லாம் ஆசாரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நான் கொத்தனார் கூப்பிட்டுருந்தோம். பட் ஆனால் அவர் வேறு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நிறையா வாஸ்து இருந்ததுனால வேறு ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஆசாரியை மட்டும் கூப்பிட்டுருந்தோம். அவங்களே எல்லா பூஜையுமே பண்ணிட்டாங்க. பூஜை பண்ணிவிட்டு ஒரு குச்சி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து பண்ணும்போது அதில் பூமிக்குள்ளே நடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வாஸ்து சுற்றி பில்டிங்கும் வரணும். ஸோ பில்டிங் வர்ற இடத்துல தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது போக பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே என் பையனுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அவன் ஏன்னா சாக்லேட்லாம் வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். பேசின மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை போர் வந்துருச்சு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை நான் காலையில் எந்திரிச்சு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் வரும்போதே ஒரு 400 அடிக்கு மேலே ட்ரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 400 அடியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 80 அடியிலேயே ஈர மண் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஈர மண் கிடைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தண்ணி ஊறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது மழை காலத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா போர் போட்டதே பார்த்திங்கன்னா பயங்கர வெயில் காலம். ஆக்சுவலாக பீக் சம்மரில் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 120 அடியில் தண்ணி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராகவும் ட்ரில் பண்ணி 240 அடியிலையும் தண்ணி நல்லா வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், இது என்ன நல்ல தண்ணியாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம காட்டிலேருந்து ஒரு 500-600 மீட்டர் தள்ளி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கடைசி வரைக்குமே ஈரமண்ணே தான் வந்துட்டு இருந்தது. தண்ணிங்கிறது கண்ணிலே வரல. அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு ராடும் உள்ளே இறக்கும் போதும் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி மேலே வந்துகிட்டே தான் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மொத்தமாக 605 அடி நம்ம போர் போட்டிருந்தோம்.
போர் போடுற அன்னைக்கே ஆக்சுவலாக முதல் நாள் நைட்லேருந்தே எனக்கு தூக்கம் இல்லை. ஏன்னா எத்தனை அடியில் தண்ணி கிடைக்கும், நம்ம இதை நம்பி வந்து பார்த்திங்கன்னா பெரிய கமிட்மெண்ட் இருக்குது. ஏன்னா இதில் வர்ற தண்ணியை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பிளான்டேஷன்லேருந்து எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து எவ்வளோ அடியில் தண்ணி வருமோ, அந்த தண்ணி வந்து இருக்குமா இருக்காதா, ஏன்னா நமக்கு முன்னாடி போட்டவங்க ஜஸ்ட்டு நமக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 500 மீட்டர் தள்ளி போட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈரமண்ணு தான் வந்துச்சு. அப்படிங்கும்போது அது எல்லாமே மைண்டில் ஓடிட்டே தான் இருந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, கடவுள் மேலே பாரத்தை போட்டு இதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை ஆரம்பித்தாச்சு. நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து தண்ணியும் இருந்தது. ஸோ அவங்க போர் போடுறவங்களே சொல்லியிருந்தாங்க, இதே போர்வெல்காரங்க தான் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்து தோட்டத்துக்காரங்களுக்கும் ஊட்டி கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே தண்ணி வரல. பட் ஆனால் உங்களுக்கு வந்து நல்ல லக் இருக்குது, ஸோ தண்ணி நல்லா தான் வருது அப்படின்னு. அது போக பார்த்திங்கன்னா தண்ணி ஊறுறதும் நல்லா தான் ஊறுற மாதிரி தெரியுது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஊறுறது இந்த சென்ஸ் வந்து நம்ம தண்ணியை ஃபுல்லாக பம்ப் பண்ணி எடுத்துட்டாலும் திரும்பி அந்த போர்வெல் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் ஆகுதோ அதை தான் நம்ம எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊறுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து நல்லா தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ சம்மர்லேயும் பார்த்திங்கன்னா சுற்றி வேறு எங்கேயுமே இந்த ஈரமண் வர்ற இடத்துல உங்களுக்கு தண்ணி வருது அப்படின்னா வந்து கண்டிப்பாக மழை காலத்துலேயும் நல்லா செழிப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கு என்ன தான் 240 அடியிலே தண்ணி வந்திருந்தாலும், தண்ணி மீன்ஸ் லைக் ஃபுல்லாக ஹெவியாக வாட்டர் ஃப்ளோ மாதிரியெல்லாம் இல்லை. பட் ஆனால் வந்து லைட்டாக தண்ணி வந்திருந்தாலும் ஸோ நமக்கு வந்து தோட்டத்துக்கு பயன்பாடு வேணும், அது போக கமர்ஷியல் ப்ராஜெக்ட்டுக்கும் பயன்பாடு இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல ஆழமாகவே போட சொல்லிட்டோம். ஸோ ஒரு டைமும் ஒரு நாடு இறக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து மேலே வந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ எங்களுக்குமே சந்தோஷம், போர் போட்டவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா போட்ட போர் ஃபெயிலியர் ஆகலை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா போர் போட்டவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷமாக இருக்கும். அவங்களுமே வந்து எங்கிட்ட சிரிச்சுட்டே தான் பேசிகிட்டு இருந்தாங்க, பரவாயில்ல தம்பி உங்களுக்கு நல்ல லக் இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஆக்சுவலாக வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளோ ஆகி வந்துகிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லை. பட் ஆனால் எங்கள் ஏரியாவுக்கு எது வந்து ஆவரேஜோ அதை விட மேலேயே அபவ் ஆவரேஜ்லேயே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வந்துட்டு தான் இருந்தது. நல்லதுலேயும் ஒரு கெட்டது என்ன அப்படின்னா வந்து என்னதான் வந்து தண்ணி வந்துருச்சு அப்படின்னு நாங்கள் சந்தோஷப்பட்டாலும் போரோட விலையெல்லாம் ஆக்சுவலாக வந்து கூடிருச்சு. இப்போ நாங்கள் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அடிக்கு வந்து 110 ரூபா கேட்டிருந்தாங்க. அது 100 அடி வரைக்கும். அந்த மாதிரி அடி கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து கூடிகிட்டே போகுது. 120, 130, 140, 170 அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எங்களுக்கு என்ன பேட் லக் அப்படின்னா வந்து எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து போட்டவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடிக்கு 70 ரூபா 80 ரூபா கணக்கில் போட்டிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 30 ரூபா வந்து ஒரு அடிக்கு ஏற்றிட்டாங்க. எங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி 600 அடி போட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 500 மீட்டர் தள்ளி ஒரு காட்டுக்காரங்க போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75,000 தான் வந்துச்சு 600 அடிக்கு. பட் ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 97,500 ரூபா வந்தது. 97,500 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,500 ரூபா நாங்கள் கழிச்சிட்டு 95 ரூபா ரவுண்டாக கொடுத்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இபி அப்ளை பண்ணுற சர்வீஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டடம் கட்டும்போது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சர்வீஸ் மாதிரி வாங்கியிருப்போம். ஆக்சுவலாக அது டேரிஃப் கமர்ஷியலை விட கூட. அந்த சர்வீஸ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும், அந்த சர்வீஸ் எவ்வளோ நாளில் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணுங்கிறதையும் அப்டேட் பண்ணுறேன்.